friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான and சிம்பிளான டேஸ்டான டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சிம்பிளா நம்ம வீட்ல இருக்கிற Oreo பிஸ்கட் வச்சு அடுப்பு யூஸ் பண்ணாம within 15 minutesலயே இந்த டெசர்ட் வந்து செஞ்சிடலாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்க நான் ரெண்டு Oreo பிஸ்கட் பாக்கெட் எடுத்துர்க்கேன். ஒரு பாக்கெட் வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு எடுத்துர்க்கேன். இத வந்து நம்ம ஒரு மிக்ஸர் ஜார்ல பிரிச்சு சேர்த்துக்கலாங்க. இது வந்து நமக்கு 2 பவுல் கிட்ட கரெக்ட்டா இருக்கும் இந்த குவாண்டிட்டி. உங்களுக்கு எத்தனை பவுல் வேணுமோ எவ்வளவு பெரிய பவுலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிஸ்கட் அளவுகளை மாத்திக்கலாம். இப்போ இந்த 2 பிஸ்கட்டையும் வந்து நல்லா உடைச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிஸ்கட் எல்லாம் உடைச்சு சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அது ஒரு சைடு இருக்கட்டும். இங்க ஒரு பவுல்ல நல்லா கொதிக்க தண்ணி எடுத்துர்க்கேன். அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் வச்சுக்கலாம். இது எதுக்காகனா நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ண போறோம். இங்க ஒரு அரை கப் அளவு டார்க் சாக்லேட் எடுத்துர்க்கேன். இது வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட டார்க் சாக்லேட் இல்லைன்னா டைரி மில்க் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி சேர்க்கும்போது நமக்கு சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். அதனால தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். டார்க் சாக்லேட் இல்லைன்னா நீங்க டைரி மில்க் கூட சேர்த்துக்கலாம் இதுல. இப்போ பாருங்க சாக்லேட் வந்து நமக்கு நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இது சைடுல இருக்கட்டும். நம்ம க்ரீம் ரெடி பண்ணிடலாம். இங்க ஒரு பவுல்ல அரை கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நல்ல ஸ்டிஃப் பீக்கா வரணும். ஓரளவு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதுல 2 லேயர் போட போறோம். ஒன்னு சாக்லேட் ஃப்ளேவர், ஒன்னு எம்டி ஒயிட் லேயர் போட போறோம். அதுக்காக தான் சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதை பீட் பண்ணிட்டு நம்ம சாக்லேட் சேர்த்துக்கலாம். இப்போ இங்க க்ரீம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் பீக்ல வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல சுகருக்கு பதிலா நான் கண்டென்ஸ்ட் மில்க் 1/4 கப் சேர்த்துக்கிறேன். நீங்க இதுக்கு பதிலா ஐசிங் சுகர் இல்லனா பவுடர் சுகர் வந்து 4 ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து விட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிஃபா வரணும். அந்த அளவு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக் எல்லாம் டெக்கரேஷன் பண்ண க்ரீம் எப்படி ஸ்டிஃபா பண்ணுவோமோ அந்த அளவு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நமக்கு க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா ஸ்டிஃபா இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். நமக்கு பவுல சாச்சா கூட விழக்கூடாது. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம 2ஆ டிவைட் பண்ணிக்கலாம். ஒரு குட்டி பவுல்ல 2ஆ எடுத்துக்கலாங்க. ஒன்னு எதுக்காக அப்படின்னா நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்க்க போறோம். இன்னொன்னு ஒயிட்டுக்காக தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறதுல நம்ம மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்த சாக்லேட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. இது வந்து எனக்கு ஒரு 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட இருந்துச்சு. ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் ஃப்ளேவர் வேணுமோ அந்த அளவு நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 ல இருந்து 20 செகண்ட் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. சைடில் இருக்கிற ஒயிட் கலர் க்ரீம் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு க்ரீமும் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனிமே அசம்பிள் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு இந்த ஸ்கொயர் சைஸ் பவுல்ல தான் வந்து அசம்பிள் பண்ண போறேன். நீங்க ரவுண்ட் எதுல வேணாலும் அசம்பிள் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் விப்பிங் க்ரீமை இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்க வந்து பைப்பிங் பேக்ல தான் போடணும்னு அவசியம் இல்லை. கையில கூட வச்சுட்டு ஸ்பூனால ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அதுவும் ஈவனா இருக்கும் நமக்கு. இதே போல 2 பவுல்லையும் நம்ம போட்டுடலாம். இப்போ க்ரீம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த பிஸ்கட் பவுடர் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3 ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஒரு பவுல்ல வச்சுக்கலாங்க. 2 பவுல்லையும் இதே போல சேர்த்துக்கலாம். இப்போ 2 பவுல்லையும் நம்ம பிஸ்கட் பவுடர் வச்சாச்சு. இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நீங்க ஓரியோன்னு இல்லைங்க, எந்த பிஸ்கட்ல வேணாலுமே செய்யலாம். இதுக்கு மேல ஒரு லேயர் வந்து நான் ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் போடுறேன். இந்த மாதிரி லேயரா பண்ணும்போது நல்லா கேக் மாதிரியே இருக்கும். நல்லா சூப்பரா டேஸ்டாகவும் இருக்கும். அந்த சாக்லேட் ஃப்ளேவர், பிஸ்கட்டு, ஒயிட் கலர் க்ரீம் எல்லாமே சேர்ந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இதே போல நம்ம 2 பவுல்லையும் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாக்லேட் எல்லாம் சேர்த்து வச்சிருந்த விப்பிங் க்ரீமை ஒரு லேயர் சேர்த்துக்கலாங்க. 2 பவுல்லையும் இதே போல நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். இதுல வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அது போல நீங்க மாத்தி செஞ்சுக்கலாம். இல்லை எந்த மாதிரி டிசைன் வேணாலும் நீங்க லேயர்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ்ல வச்சு நீங்க பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப யூனிக்கா டிஃப்ரெண்டா இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை ஒரு ஸ்பூன் வச்சு இல்லைன்னா ஏதாவது வச்சு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெண்டையுமே நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதுல வந்து ஒரு சிம்பிள் டிசைனா போட போறோம். அதுக்கு வந்து நான் வீட்டில் இருக்கிற ஃபோர்க் வச்சு தாங்க பண்ண போறோம். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு லைட்டா இந்த மாதிரி வளைச்சி விட்டுருங்க. இது வந்து நல்ல சூப்பரா இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைனா இருக்கும். இதை வந்து நீங்க ஸ்ட்ரைட் கோடா கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எதுவுமே தேவையில்லை. பைப்பிங் பேக் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளா நம்மளே வந்து டிசைன் ரெடி பண்ணிடலாம். இதே போல இப்போ நம்ம 2 பவுல்லையும் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம 2 பவுல்லையும் போட்டாச்சு. இதுக்கு மேலே ஒயிட் கலர் விப்பிங் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை வந்து சும்மா சிம்பிள் ஒரு டிசைனாக இந்த மாதிரி போட்டுக்கிறேன். இது வந்து உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஒரு பேக்கில் வந்து லைட்டாக இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா நல்லா குவிஞ்சா மாதிரி வரும். அது ஒரு டிசைனாக இருக்கும். இதில் வந்து ஓரியோ பிஸ்கட்டை சைடில் ஒன்று வச்சு வச்சுலாங்க. இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக கூட வைக்கலாம், இல்லை ஆஃப் பிஸ்கட் கூட வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம பவுடர் பண்ண ஓரியோ பிஸ்கட் இருக்கு இல்லையா, அதை வந்து தூள் லைட்டாக கொஞ்சோண்டு வச்சுருந்தா அது வந்து மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி தூவும்போது நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இதை வந்து 1லேருந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்லாம். சில்லுன்னு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இங்கே 1.5 hour ஆயிடுச்சுங்க. நான் நல்லா கூல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அந்த 4 லேயரோட பார்க்கும்போது நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்குங்க. ஒயிட் க்ரீம் பிஸ்கட், அடுத்து ஒயிட் க்ரீம் சாக்லேட் க்ரீம் சொல்லிட்டு அவ்வளோ சூப்பரான இந்த டெசர்ட்டை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.